கோவிலூர் கிராமத்துல ஒரு பால் அடைஞ்ச பங்களா ஒண்ணு இருந்தது. அந்த சைடு வந்துட்டு இருந்த தாத்தா இந்த ஒளிய கேட்டாரு. ஐயோ, யாராச்சும் என்னை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு உள்ள வாங்குங்க, தயவு செஞ்சு எதுவும் நினைக்காம உள்ள வந்து என்னை காப்பாத்துங்க, வாங்க. அடடா, என்னது இது? உள்ள இப்படி சவுண்டு கேக்குது. பாவம், ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா போல இருக்கே. பேசாம உள்ள போய் அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவோமா? அதுதான் சரியானது. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப கதறிட்டு இருக்கா. போய் கூப்பிட்டு வந்துருவோம். ஐயோ, என்னைய விட்டுரு விட்டுரு, என்னை ஒண்ணும் பண்ணிடாத, என்னைய விட்டுரு. காலையில அவர் அந்த கிராமத்துக்குள்ள இறந்து கிடந்ததை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னாச்சு இவருக்கு? ஆமா, இது என்ன போர்டு? என்னது, என் பங்களாவிற்குள் வந்தால் இதுதான் கதியா? ஐயோ, அந்த பாழடைஞ்ச பங்களாக்குள்ள இவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த போர்டை குத்தி இவரை கொண்டு போட்டு வந்திருக்குது. அந்த பேய் அந்த பங்களாக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த கிராமத்துல இருக்கவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த பங்களாக்குள்ள போகாதீங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாத்தியா போய் நிலைமைய, இவரோட நிலைமைய? தேவையில்லாத வேலை. இப்படிதான் ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது அந்த பங்களாக்குள்ள. யாராவது உள்ள போனா அவ்வளவுதான் கொண்டுறாங்களாம். அந்த பேய் தான் அந்த மாதிரி காரியத்தை பண்ணுது. எல்லாம் அழுகிற மாதிரி நம்மளை கூப்பிட்டுட்டு உள்ள வந்ததுமே நம்மளை போட்டு தள்ளிடுது போல. இதை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. பாத்தியா, இப்ப போர்டோட குத்தி வச்சுட்டு போயிருக்குது. ஐயோ, வர வர இந்த கிராமத்துக்குள்ள இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சீக்கிரமே கிராமத்தை மாத்திட்டு போயிடணும். இந்த பங்களாக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது? ஒரே மர்மமா இருக்கு. எல்லாம் பார்த்து இருந்துக்கோக்கா. அந்த சைடு போறதுனாலும் அந்த பங்களாக்குள்ள சவுண்டு கேட்டா தயவு செஞ்சு யாரும் உள்ள போகாதீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பங்களா இருக்கு பாத்தீங்களா? அந்த பங்களாக்குள்ள பேய் இருக்குது. நான் நேத்து கூட அந்த சைடு போறப்ப அந்த அலறல் சத்தத்தை கேட்டேன் பாத்துக்க. உள்ள போகலான்னு தான் பார்த்தேன். ஆனா இவருக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, இது வேற உதவி கேட்டு போய் நம்மளையும் போட்டு தள்ளிடுச்சுன்னா போச்சுன்னு அந்த இடத்த விட்டு ஓடியே வந்துட்டே பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு அந்த பங்களாக்குள்ள ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா உள்ள மட்டும் போயிடாதீங்க. உங்களையும் போட்டு தள்ளிடும் பாத்துக்கோங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஊர்ல இருக்க எல்லாத்திட்டையும் இதை சொல்லிருங்க. என்ன கடவுளே, நாளுக்கு நாள் அந்த பங்களாவுல சாகுறவங்க எண்ணிக்கை அதிகமாக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வுனே தெரிய மாட்டேங்குது. இது யாருனாலையும் கண்டும் பிடிக்க முடியாது. அந்த பேய்கிட்ட போய் யாராவது போராட முடியுமா? எல்லாரும் ஒதுங்கி இருந்துக்கிறது தான் நல்லது. அந்த பாதையில போறதோட வச்சுக்கணும். உள்ள ஏதாவது சவுண்டு வந்தா போக கூடாது. இப்படி அந்த கிராம மக்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிட்டு அந்த பங்களாக்குள்ள சத்தம் கேட்டா கூட யாரும் போறதில்ல. டே, இன்னைக்கு பல்கியான விஷயம் தெரியுமா? நம்ம பேய் வீடியோ எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான பங்களா பாத்துக்க. அந்த சைடுல ஒரு பங்களா இருக்காண்டா. ஏதோ அலறல் சத்தம்லாம் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காமே. அந்த பங்களாக்குள்ள அந்த அலறல் சத்தத்தை கேட்டு உள்ள போனா அவங்க அவ்வளவுதான் காலையில செத்து போயிடுறாங்களாமாண்டா. அதுவும் இல்லாம ஒரு போர்டோட குத்தி வச்சுட்டு போறாங்க. அந்த பேய் தான் அந்த வேலையெல்லாம் பாக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தடவை போய் பாப்போமா? அடே, ஏன்டா போய் ஏடா கூடமா ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நமக்கு யாரா பதில் சொல்ல முடியும்? நம்ம செத்துட்டோம்னா திரும்ப வரவா போறோம்? எனக்குலாம் பயமா இருக்குது. பேசாம ஒரு ரிஸ்க் இல்லாம வேற இடத்துல போய் எடுத்துட்டு போயிடலாம். இத்தனை பேர் அந்த பங்களாக்குள்ள போய் செத்து போயிருக்காங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பயமா இருக்கும்டா. வேணாண்டா, நம்ம வேற இடத்துல போய் வீடியோ எடுத்துட்டு போகலாம். இங்கெல்லாம் வேணாம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோவா? அட போடா லூசு பையலே, கொஞ்சமாச்சும் ஆம்பளைன்னா தில்லு வேணும் மனசுல. அதை விட்டுட்டு இப்படி கேவலமா ஒன்னே மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அட வாடா, போய் ஒரு தடவை வீடியோ எடுத்துட்டோன்னு வச்சுக்க, நமக்கு நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம தான் ஃபேமஸ். வா போகலாம். எனக்கு இந்த பங்களாவை பார்த்தாலே பயமா இருக்குடா. என்னென்னமோ சத்தெல்லாம் உள்ள இருந்து கேக்குதுடா. பயமா இருக்குடா. நம்ம பேசாட்டி இப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அதான் நமக்கு நல்லது. டே, அதான் நான் இருக்கேன்லடா. வாடா, ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே திரும்பி ஓடி வந்துடலாம். சரியா? வா, உள்ள போலாம். ஐயோ, எங்களை விட்டு ஒண்ணு பண்ணிடாத. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன்லடா, தேவையில்லாத வேலை பார்த்துட்டோம். ஐயோ, என்னை விட்டுரு. அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் கிராமத்துக்குள்ள இறந்து கிடந்தாங்க. அட கடவுளே, என்னது இது? இந்த பசங்களும் பங்களாக்குள்ள போயிருப்பாங்க போல. அந்த போர்டை பாத்தியா? ஐயோ கடவுளே, இது எப்படி இப்படி தொடர்ந்துகிட்டே இருந்தா என்னதான் பண்ண முடியும்? இந்த பசங்களும் அடங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாம அந்த பங்களாக்குள்ள போயிட்டாங்க. அங்க பேய் இருக்குது 100க்கு 100% உண்மையாயிருச்சுக்கா. அடி என்னடி பண்ண முடியும்? நம்ம ஒருத்தவங்கள்ட்ட 2 சொல்ல முடியும். வர்றவங்க புதுசா வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட தலை விதி போய் சேர வேண்டியதானே, விட்டுற வேண்டியதே. நம்ம என்னடி பண்ண முடியும்? பேசாட்டு வா, இவங்கள கிராமத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி அடக்கம் பண்ண சொல்லுவோம். இப்படி அந்த கிராமத்துக்குள்ள நாளுக்கு நாள் அந்த இறப்பு அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்துக்குள்ள புதுசா ஒருத்தன் குடி வந்தான். அவன் பேரு ரவி. அவன் எப்பவுமே ஒரு தைரியமான ஆளு. அம்மா, அம்மா, கொஞ்சம் வெளியே வரீங்களாம்மா? அம்மா, அம்மா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் வீடு வாடகைக்கு கேட்டு போயிருந்தேன். இன்னைக்கு ரெடி பண்ணி தரேன்னு நீங்க. அடாடா, ஆமாப்பா, நீ தான் வாடகை கேட்டு போனேல. உனக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆமா, உன்னோட இடியாப்ப கடையை நீ எந்த இடத்துல வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கிற? அதை முதல்ல சொல்லு. இங்கே வீட்டுக்கு வெளியேனா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கேட்பேன். அதுக்காக தான் கேட்குறேன்ப்பா.
இல்லம்மா, நான் இங்க வைக்க போறதில்ல. அந்த ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் வைக்க போறேன். அந்த ரோட் சைடு எந்த கடையுமே இல்ல. அங்க வியாபாரம் போட்டா எனக்கு நல்லா ஓடும்னு தோணுது. அதனால நான் அங்கேயே வச்சுக்கிறேன்மா. எனக்கு அதுக்கப்புறம் நல்லா வியாபாரம் போச்சுன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடியே கூட வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் அங்கேயே வச்சுக்கிறேன். ஐயோ, இந்த முக்கியமான விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? ஏப்பா, அந்த பங்களாக்குள்ள வந்து ஏதேதோ சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த சவுண்டை கேட்டு உள்ள போய் பார்த்தவங்க எல்லாம் இறந்து போய் கிடக்குறாங்களாம் காலையில. அது ஒரு போர்டோட வச்சுட்டு போறாங்களாமா. அது பேயின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்கப்பா. தயவு செஞ்சு அந்த மாதிரி சவுண்டு கேட்டா எதுவும் நீ உள்ள போய் பார்க்காத என்ன? என்ன சவுண்டு கேட்டாலும் உன் வெளியே வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்துரு என்ன? அட என்னம்மா, இது புதுசா இருக்குது. கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பரவாயில்ல, நீங்க சொன்னனால நான் பார்த்து இருந்துக்கிறேன். என்ன சவுண்ட் வந்தாலும் நான் உள்ள போய் பார்க்க மாட்டேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இரவு நேரம் ஆனதுமே அவனோட இடியாப்ப கடை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பங்களா முன்னாடி போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். அவன் விற்கிற இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயா வாசனையும் ரொம்ப ஆள்களை இழுத்துச்சு. ஏப்பா, என்னது இது? இவ்ளோ தைரியமா இந்த பங்களா முன்னாடி இப்படி ஒரு கடையை போட்டு வச்சிருக்கிற? இந்த சைடு பார்த்தில யாருமே கடை போட மாட்டாங்க. இந்த பங்களாக்குள்ள என்னென்னமோ சவுண்டு கேட்கும் தெரியுமா? அந்த சவுண்டை நம்ம பார்த்துட்டு உள்ள போடணும்னு வச்சுக்க, நம்மள பேய் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்குள்ள போய் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் ஊருக்குள்ள சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என் வீட்டு ஹவுஸ் ஓனரும் சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா உள்ள போய் பாத்துறாதேன்னு சொன்னாங்க. நானும் அது மாதிரி தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஆனா எந்த சவுண்டும் கேட்கல. சரி, உங்களுக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் வேணுமா? ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. எங்க கிராமத்துக்குள்ள எல்லாம் என்னோட கடை தான் ஃபேமஸ். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா நான் இங்க கடையை மாத்திட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. வாங்கிக்கிறீங்களா? அட, இதுக்கு என்னப்பா குறைச்சலு? இது பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும் போலதான் இருக்கு. சரி, கொண்டா நான் சாப்பிட்றேன். இது பார்க்கவே அம்புட்டு ருசியா இருக்கு. ஆனா இந்த ஆட்டுக்கால் பாயாவை இந்த பங்களா முன்னாடி சாப்பிடத்தான் பயமா இருக்கு பாத்துக்க. பேய்க்கு கறினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, அதனாலதான் சொன்னேன். அட, அப்படி பார்த்தா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கதான் நான் கடை போட்டிருக்கிறேன். என்ன எந்த பேயும் வந்து பார்க்கல, என்ன பண்ணலையே. பேசாம இருப்பா, நீ சாப்பிடுந்தா. அவரும் அந்த இடியாப்பத்தையும் ஆட்டுக்கால் பாயாவையும் வந்தவருக்கு கொடுத்தாரு. அங்க வந்தவரு நல்லா அதை ருசிச்சு சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பினாரு. ஐயோ, யாராச்சும் என்னைய காப்பாத்துங்களே, தயவு செஞ்சு வாங்குங்க. ஒரேட்டு வந்து பாருங்க. யாருமே வரமாட்டீங்களா? ஒரு தடவை வந்து பாருங்க, என்னைய காப்பாத்துங்க. அட, இந்த பொண்ணு குரலை கேட்டா பேய் பேசுற மாதிரியே இல்லையே. நிஜமான பொண்ணு பேசுற மாதிரியே இருக்குது. இருந்தாலும் இந்த பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, எந்த வாய்ஸ் கேட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் உள்ள போய் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இதை வம்பு? நம்ம கேட்காமயே இருந்துக்குவோம். ஆனா கொஞ்சம் மனசுதான் உறுத்தலா இருக்கு. பாவமா இருக்குது. அந்த பொண்ணு உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? என்னங்க, நான் பேயெல்லாம் இல்லைங்க. தயவு செஞ்சு நீ நம்பி உள்ள வாங்குங்க. யாருமே உள்ள வரமாட்டீங்களா? தயவு செஞ்சு உள்ள வாங்க. என்ன டக்குனு இந்த நேரத்துக்குள்ள காப்பாத்தினாதான் முடியும். யாராவது உள்ள வாங்குங்க. ஐயோ, இதுக்கு மேல என்னால யாரையும் கேட்காம இருக்க முடியாது. அந்த பொண்ணை நினைச்சா பாவமா இருக்குது. எனக்கு என்னமோ அது உண்மையான பொண்ணு மாதிரி தான் தெரியுது. இதுக்கு மேல பொறுத்திருக்க வேண்டாம். உள்ள போய் என்னதான் நடக்குது நானும் பாத்துறேன். எது வந்தாலும் தயாரா இருக்கலாம். என்னங்க, இப்போ வச்சு நீங்க வந்தீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிருங்க. ஒரு திருடன் தான் என்னை இந்த இடத்துல அடைச்சு வச்சு நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். என் சொத்தெல்லாம் எப்படியாச்சும் அவன் எழுதி வாங்கிக்கணும் பாக்குறான். அதுக்காக தான் நீங்க அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். நான் கையெழுத்து போட்டேன்னா என்னை கொன்றுவான். அட, என்னம்மா இது? இவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சுட்டு இருக்க. இது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்காம நீதான் பேய் நினைச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. இந்த கிராமம் முழுக்கமே உனக்கு எதிராதான் இருக்கு பாத்துக்கோ. ஆனா நீங்க இருக்கேன்னு தெரியாது. யார் அந்த திருடே உன்னை இப்படி பாடாப்படுத்துறது? அவன் என்ன கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாயா? அதுக்குள்ள வாங்க, நம்ம வெளியே போயிடலாம். இந்த திருட எடுத்தது எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. இங்க உள்ள வரவங்க எல்லாத்தையுமே அவன் கொன்னு போட்டுறான். கிராமத்துல போய் இந்த மாளிகைக்குள்ள போனாலே இறந்து போயிருவாங்கன்ற மாதிரி ஒரு கதையை கட்டி வச்சிருக்கான். அப்பதானே என்னை யாரும் காப்பாத்த வரமாட்டாங்கன்னு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிறான். என்னை காப்பாத்துங்க. நீ கவலைப்படாதம்மா. இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. நான் உன்னை காப்பாத்தி பத்திரமா கூட்டிட்டு போறேன். அந்த திருடனை ஊர் மக்கள் முன்னாடி நிறுத்துவேன். நீ கவலைப்படாத. ஐயோ, பயந்துட்டு என்னைய ஊர் மக்கள் முன்னாடி நிப்பாட்ட போறியா? நீ இங்க இருந்து போறியன்னு பாப்போண்டா. அந்த 10ஓட 11 உன்னைய அனுப்பி வைக்கிறேன். போய் சேர்ந்துட்டு வா. இந்த பாரு, உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது பாத்துக்க. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. இந்த பொண்ணை கூட்டிட்டு நான் அப்ப வெளியே போக தான் போறேன். நீயா வந்து சரணடைஞ்சிடு. நானு சொல்லிக்கிட்டு இருக்கேன், டம்மி திருடா. இவன் ஒரு ஆள்னு இவன்கிட்ட போய் எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கிறாங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு இவன் பின்னாடி தாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். முன்னாடி யாரும் எதிர்த்து சண்டை போடுற அளவுக்குலாம் இவன்கிட்ட திறன் கிடையாது. சரி வாமா, நம்ம போலாம். இத்தனை நாள் அந்த பங்களாக்குள்ள பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணை அடைச்சு வச்சு சித்திரவதைப்படுத்திருக்கிறியான். அந்த பொண்ணுகிட்ட சொத்து கேட்டு சைன் வாங்க சொல்லியிருக்கிறியான். வர்றவங்க எல்லாத்தையும் கொன்றது இவன் தான். பாவம், அந்த பொண்ணுனால எதுவுமே சொல்ல முடியல. அந்த பொண்ணதான் பேயின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கானே. அட பாவி, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற நீ. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம பண்ணிருக்கிற. இத்தனை நாள் அந்த பொண்ணு எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்கா. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு ஒரு தந்திரமா எல்லா தந்திரமும் போட்டிருக்கான் பாத்தீங்களா?
ஐயோ தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருக்க. தப்பு செஞ்சது என்னமோ நான் தான். இதுக்கு மேல இந்த தப்பை செய்ய மாட்டேன். அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும் தான் என்னோட ஆசை. தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீ விட்டுருங்க. சரி சரி இங்க இருந்து போயிடலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னைய முட்டிக்கு முட்டி தட்ட போறேன்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அந்த ரவிங்கிற தைரியமான ஆளு அவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி, அவன் இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா என்ன குழம்பு கொடுத்தான்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.